எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதை பற்றி என்னை வந்து பேச சொன்னாங்க. ஆனால் என்னென்னு எனக்கே இப்போ தெரியல. அதுக்கப்புறம் வந்து நானும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன். எந்த பிரிண்ட் மீடியாவில் இதை பற்றி பெருசாக விவரிக்கல. ஃபீட்ஸ் பார்க்கலான்னு போனால் கூட 1-2 வருது, அதுக்கப்புறம் தொடர்ந்து எதுவுமே வர்றதில்லை. இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே அச்சுக்கட்டாக உலகம் முழுக்க சூப்பராக ஃபில்டர் பண்ணுறாங்க. இதுதான் மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த தலைவர் சூப்பர்னா அவரை சூப்பராக காட்டுறது ஒரு மாயை. இந்த தலைவர் ஒரு மொக்க ஒரு பப்பு அப்படின்னா அதுவும் காட்டுறது ஒரு மாயை. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். we are feeding what we should know, what we should admire. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா ஏதோ காஷ்மீரி ஃபைல்ஸா இல்ல கேரளா ஸ்டோரியான்னு கேட்கறவங்க பல பேர் இருக்கிறாங்க. மிச்ச சில பேர் வந்து அது தெரிஞ்சிருந்தா கூட நமக்கு என்னடா இருக்குன்னு போறாங்க. ஏன்னா அது தீவிரமா வந்து பதிக வெக்கில சோசியல் மீடியாவும் நியூஸ் பேப்பரும் டிவிகளும் அப்படிதான் இருக்கு உலகம். இன்னைக்கு வந்து எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி பேசினா கூட இவனுக்கு ஒரு பொழப்பிலான்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை பத்தி பேசல. நான் பேசுறதெல்லாம் வந்து நமக்கு என்ன பார்க்கணும், ஏது பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எதை நம்ம பாராட்டணும், எதை நம்ம வந்து தற்குறியா பார்க்கணுன்ற எல்லாமே நமக்கு வந்து திணிக்கப்படுது. இதை புரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் பி எ காமன் மேன் ஆல்வேஸ். நன்றி, வணக்கம்.